டம்ப்ளிங் பால்ஸ் செய்யலாம் வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து குலோப் ஜாம் மாதிரியே இருக்கும். இந்த ரெடிமேட் மிக்ஸில் வந்து ஒன்றும் இல்லைங்க, கோதுமை மாவும் ஒரு 5 கிராம் ஈஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அதை எடுத்து போட்டு 2 ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, வார்ம் வாட்டர் வெதுவெதுப்பான சுடு தண்ணியில் கொஞ்சம் கலக்கிட்டு, இது மாதிரி கலக்கி நல்லா டவ் பண்ணணும். நல்லா இது மாதிரி நல்லா கலக்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா, ஈர துணி போட்டு மூடி வச்சு 1.5 மணி நேரம் ஊற வச்சிடணும். 1.5 மணி நேரம் ஊற வச்சோன்னா டபுள் ஆயிரும். அதை எடுத்து சின்ன சின்ன பால்ஸை பாருங்கள், இந்த மாதிரி ஆகிருக்கும். சின்ன சின்ன பால்ஸ் ஆக்கி நல்லா எண்ணெய் காஞ்சிடணும். குட்டி குட்டியாக சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து போட்டோம்னா நல்லா பெருசு பெருசாக உப்பி வரும். தான் இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க. அது செஞ்சுட்டு நம்ம தேனில் ஊற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம குலோப் ஜாம் செய்கிற மாதிரி பாகு காய்ச்சி ஊற்றி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.